எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வடபழனி அடுத்து விரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்புலியம் கோயில் சிக்னல் தாண்டினோடனேயே மெகா மார்ட் வருங்க. அந்த மெகா மார்ட்டில் இருந்து, அதாவது வடபழனிலேருந்து போகும்போது மெகா மார்ட் சிக்னல் வரும். மெகா மார்ட் சிக்னல் இருந்து லெஃப்ட் ஒரு ரோடு வந்து டவுன் இறங்கும். அந்த ரோடு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் ராமாபுரத்தில் அங்கே போய் ஜாயின் ஆகக்கூடிய ரோடு அது. எஸ்ஆர்எம் காலேஜிலிருந்து நீங்கள் அந்த ராமாபுரம் அரச மரம் இருக்கும், அதை தாண்டி நேராக போனீங்கன்னா கிண்டி ரூட்டில் வந்து ஜாயின் ஆகிரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் ஆழ்வார்த்து நகர் மெகா மார்ட்லேருந்து டவுன் இறங்கி நேராக அங்கே போனீங்கன்னா கைகான் குப்பம்னு ஒரு ஏரியா வருங்க. சரிங்களா? அந்த கைகான் குப்பத்தில் அந்த ரோடு வந்து ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி, இடத்தோட ஃப்ரண்டேஜ் 20 அடிங்க. இடத்தோட நீள அகலம், லேண்டோட டைமென்ஷன் 20க்கு 50. லேண்டோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1000 சதுர அடிங்க. இந்த இடம் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குங்காட்டி, அதாவது மெயின் சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. மெகா மார்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். கிண்டி ரோடு வழியாக நீங்கள் வந்து வரலாம். எஸ்ஆர்எம் காலேஜ் நியர்பை இருக்குது. இந்த சைடு ஆர்காட் ரோடுங்கும்போது அதை சுற்றி வந்து நல்லா டெவலப் ஆன ஏரியா தான் எல்லாமே. அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ரேட் அதிகமாகிடுச்சு. ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த மெட்ரோ வந்து வரக்கூடிய காரணத்துக்காகவே எல்லா லேண்ட் ஓனரும் பார்த்திங்கன்னா ரேட்டை வந்து அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறதே வந்து அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இந்த இவங்க மீடியேட்டர் இருக்கிறாங்க, மீடியேட்டர் தான் வந்து ரேட்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு பையர்ஸ் வந்து சில பேர் நினைக்கிறாங்க. நான் வந்து பையரோட மென்டாலிட்டி பற்றி சொல்கிறேங்க. சில பேர் நினைக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ ஒரு இடத்தோட ஒரு ஓனர் வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து மீடியேட்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஸோ மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்தோட அந்த லேண்ட் ஓனர் வந்து என்ன ரேட் சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். அது இடம் கொஞ்சம் ஒரு வேளை வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஓனர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிடுவோம், சார் இடத்தோட ரேட் வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு நாங்கள் வந்து சஜஷன் கொடுப்போம். பட் இருந்தாலும் இடத்தோட உரிமையாளர் அவர் அப்படிங்காட்டி, இல்லைங்க எங்களுக்கு இதுதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய ரேட்டை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பதிவில் 1000 சதுர அடி சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,30,00,000 வந்து அந்த ஓனர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட முழு விவரத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்தோட பதிவை நீங்கள் கேட்டீங்க, இந்த இடத்த பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு இடத்தோட லொக்கேஷன் அனுப்பிச்சி வரோம். ஒருவேளை நீங்கள் வந்து இல்லை இடம் பார்க்குறதுக்கு நேரில் ஆள் அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். நீங்கள் இடத்த பாருங்கள், இடம் பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைக்கிறோம். ஓனர்கிட்ட வந்து நீங்கள் ரேட்டு பேசிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ ஓனர் வந்து ரேட்டை வந்து குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நெகோசியேட் பண்ணிக்குவாங்க. 1,30,00,000 இப்போ அவங்க சொன்ன விலையத்தை நான் சொல்கிறேன். இடம் பிடிச்சிருக்குன்னா வந்து நம்ம நேரில் பேசிக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம்.